பென்சில் வேற கொப்பி வேற பேக் வேற ஷூ இப்போ இதெல்லாம் இல்லையா? வேற உடுப்பும் சொன்னீங்க. உடுப்பு அதெல்லாம் வேணும். இப்ப முக்கியமானது காதல தோடு இல்லாம இருக்கீங்களே, அப்ப ஒரு தோடு நானே போடத்தானே வேணுமேனு. அம்மா நினைச்சு கவலை இல்லையா? அம்மா இறந்துட்டாங்க. கடைசி என்ன சொன்னீங்க? அம்மாவோட இருக்கும்போது என்ன சொன்னாங்க கடைசியா? படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொன்னுவியா? டாக்டர் ஆகுவீங்களா? அப்ப டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும்? அழுகாதீங்க சரியா? கத்துவாங்க, நான் நினைக்கிறேன் நீங்க கத்துவீங்கன்னு சரியா? அப்ப அந்தந்த உதவிகள் தேவைன்னு. இப்ப நானும் உங்களை அழுக வைக்கல தானே, அம்மா நினைச்சு தானே. என்ன இப்ப அம்மாவோட கதை எடுத்ததால தங்கச்சி அழுதுட்டாங்க. இப்ப யாருக்கும் அம்மா பாசம் இருக்கும் தானே, இல்லாம இருக்கிறது தானே. என்ன இப்பான் 1 வருஷம் இருந்து இப்ப அம்மாவோட குடிசியா அது பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன்? இங்க வாங்க, இவ்வளவு அழகா இருக்கேன்னு உள்ள. இதுக்குள்ள நம்ம இருக்கீங்க, இதுக்குள்ள நான் படுக்குற. அப்படியா? அப்ப இதுக்குள்ள நீங்க படுக்க உள்ள போங்க. அப்ப பாப்போம் பாருங்க. உண்மையிலேயே இப்ப நம்பி இல்லாம இருக்கு இந்த மண் அருகி. அப்ப மழை பெஞ்சாலாம் ஒழுகுமே, ஒழுகுற இல்லையா? முதல் தடவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப நிறைய பேரிட நான் கேட்டிருக்கிறேன். இப்ப குடிசையில இருக்கும் போது எல்லாரும் ஒழுகும்னு நான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும் உண்மையை சொல்லிருக்கீங்க போல. என்ன தனியே தானே வாழ்ற? எத்தனை வருஷமா? அப்ப உங்க நமக்கு எத்தனை திருமணம்? 4. இப்ப நான் குழம்பினதுக்கு விளங்கிட்டா என்னண்டு பாருங்க. இப்ப நான் தெளிவான ஒரு விளக்கத்துக்கு நானும் வந்திருக்கிறேன். சரியா? அப்ப உங்களோட அப்பா எல்லாம் ஒரு வேற. இப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களோட அம்மாக்கு? 3 பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகள். ஆமாம்மா, நான் இங்க பாக்குறேன்மா. நான் வீடியோல நான் காட்டுறேன் உங்களை இருக்கிற இடத்த. நீங்க கடவுள் மேல எல்லாம் சத்தியம் பண்றீங்களே, நான் இதுக்குள்ள இருக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, கணவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகு எப்படி வாழ்க்கை போகுது? நான் சின்ன வயசுலயே 15 வயசுலயே வேலைக்கு போனேன். அதனால எனக்கு தைரியம் இருக்கு, நான் வாழ்வேன் சொல்ற நம்பிக்கை ஒன்று இருந்தது. அதனால நான் அவர் போனதை பத்தி பெருசா எடுத்துக்கொள்ளல. இந்த பாஸ்குடா ஹோட்டல் வெளில போய் வேலை கட்டணும். கிடைச்சி மாசம் 20,000 இருந்தவங்க. அங்கேயும் நைட்ல 1 மணிக்கு இரவையில 1 மணி வரங்காட்டியும் வேலை தந்தவங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்மடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல 2வது வீடியோ இது. இப்போ அண்ணனும் நிற்கிறாரு, இந்த ஊரில் ஆடிஎஸ் தலைவர். இப்போ இவர் தான் இந்த குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தி விட்டுருக்கிறாரு. லெட்டர்லாம் தேவையில்ல தானே, ஆதாரத்துக்கு அண்ணன் நிற்கிறாரு. இப்போ அண்ணன் சொல்லுங்களேன், இப்போ இவங்களை தெரிவு செய்ததுக்கான காரணம்? நீங்கள் இவங்களை தெரிவு செய்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், சின்ன வயசுலேயே அவங்கள அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்த பிறகு அவங்கள அப்பாவும் விட்டு போயிட்டாரு. அதனால அவங்கள பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அம்மா தான் பார்க்குறாங்க. அப்பாவுக்கும் கணவர் இல்லை. நிறைய கஷ்டப்பட்டார்கள். என்ன இதையும் தெரிவு செஞ்சு இதுவும் தெரிவு செய்திருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல ஒன்று சொல்லணுமான்னு, இப்ப நாங்க உதவி செய்ய வந்திருக்கிறோம். இப்ப நாங்க உதவி செய்து போனதுக்கு பிறகு உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்க இப்ப எங்களையே அறிமுகப்படுத்துறோன்னு கேட்பாங்கண்ணே உங்கள்கிட்ட. இப்ப அவங்கள காப்பாற்ற வேண்டியதுன்ற கடமை தானே, கட்டாயமா தான் நடக்கும். என்ன இப்ப ஏன் இவங்களை தெரிவு செய்த நீங்க, இப்ப எங்களை ஏன் தெரிவு செய்ய நிறைய பேர் கேட்பாங்க இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு. இப்ப அந்த விளக்கம் உங்களுக்கு தெரியலாட்டியும் எங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், இப்ப இவங்களோட விருப்பமும் இல்லை, இவங்க சொன்னாங்க இப்படி. இப்ப நிறைய பேரை காட்டினாங்க, நாங்க தான் தெரிவு செய்ததை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன இப்ப 6 பேரை காட்டினாங்க. இப்ப அதுல நாங்க இப்ப 2 பேரை தான் நாங்க எடுக்க போறோம். அதே போலதான் இதை விளையக்குள்ள என்ன
இப்ப நீங்க எங்களை அறிமுகப்படுத்தி விட்டதால உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு கெட்ட பேர் ஒன்று வரக்கூடாது. எப்படி கெட்ட பேருண்டா, இப்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டாக்கள் இருப்பாங்க தானே, ஏன்னா இப்ப அதுல கல்விக்கு ஏன்னா படிக்கிற பிள்ளைகள் யார் யார் இருக்கிறாங்க, அப்பா இல்லாம அம்மா இல்லாம என்று நான் கேட்டதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பினாங்க. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாருக்கும் கஷ்டம் தானே, ஏன்னா இப்ப அண்ணன் வீட்டுல கூட பிரச்சனைகள் கஷ்டம் இருக்கு, இப்ப எந்த வீட்டுல கூட பிரச்சனைகள் கஷ்டம் இருக்கு. ஏன்னா எல்லார குடும்பத்திலயும் என்ன பொருளாதார ரீதியா கஷ்டங்கள் இருக்குதான். இப்ப அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அதுல முக்கியத்துவம் என்ன, இப்ப கட்டாயமா யாருக்கு உதவி தேவையோ அவங்கள தான் நாங்க பார்க்க போறோம். அவங்களுக்கு தான் எங்களோட யூடியூப் சேனல் மூலமா நாங்க உதவி எடுத்து கொடுக்குற, அதை புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இப்ப நான் நேரடியா போயிட்டு பேசுறேன். சரியா, நன்றி. அதுதான் நன்றி சொல்லணுமே உங்களுக்கு தான். ஒரு சேவையா நீங்க செய்யறீங்க, எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன அதுக்கு பெரிய மனசு என்ன சொல்லலாமே, உங்களோட நேரத்தை ஒதுக்குறீங்க தானே. இப்ப இன்றைக்கு ஃபுல்லா இப்ப 1 மணிக்கு வந்தனாங்க, 1 மணில இருந்து அந்த அந்த வாங்கன்னு நீங்களும் கட்டாயம் வேணும் தானே. இவர் பொருளாளர், இவரும் எங்களோட வந்தாரு, கூட வந்தாரு. அதுக்கு பிறகு இவர் வந்து சேர்ந்தாரு. இவங்களுக்கு நன்றி சொல்லணுமே. நிறைய பேர் வாழ்த்துங்க என்ன, உங்களோட நல்ல மனசுக்கு. நீங்களும் உங்களோட பாதையில வெற்றி பாதையில போகணும். சரியா, அப்ப நான் நினைக்கிறேன் என்ன, இந்தியோட இதான் கடைசி வீடியோ. என்ன இப்ப ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துட்டோம், இது 2வது வீடியோ. பாப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஏன்னா நிறைய உதவிகள் செய்வோமே. என்ன உதவி கட்டாயமா தேவைப்படுறாக்களுக்கு நம்ம செய்வோமே சேர்ந்து. சரி, ஓகே, போயிட்டு இந்த குடும்பத்தை பார்ப்போம். இப்போ நான் பார்க்குறேன்னு பாருங்க, 2 குடிசரி. இப்போ சொன்ன மாதிரி தான் வயசு போன அம்மா விலங்கல்ல. உங்களோட நிலைமையை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், ஒரு மகன் மாதிரி. சரியா, நீங்கள் வீடியோண்டெல்லாம் கூச்சப்படுத்த தேவையில்லை. என்ன டிவியில் போடுவாங்களோண்டெல்லாம் யோசிக்க தேவையில்ல. ஒரு சின்ன பிள்ளை ஒரு இருக்கிறாங்க. என்ன இப்போ மாமா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? வடிவா இருக்கிறீங்க. சரியா, அழகான தங்கச்சியாக இருக்கிறீங்க. வடிவான சட்டை போட்டிருக்கீங்களே, யாரு வாங்கி தந்தது? யார் அக்கா? இந்த அக்காவா? சரியா, பிடிச்ச சட்டை என்ன? தீபாவளி உடுப்படுத்ததா? இல்லைன்றீங்க. ஓமன்றாவ் எடுத்ததா இல்லையா? அப்ப ஏன் ஓமன்ட்ட? ஏன் காதுல தோடு போடல? ஸ்கூலுக்கு போறவ தானே, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க தானே, ஏன் போடல? ஸ்கூலுக்கு போகும்போதும் போடுறலையா? ஏன்? இது என்ன இது உண்மையாவா? ஏன் போடுறல? இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் மாதிரிலாம் கேட்குறலையா? அப்போ ரப்பரத்தோட கட்டாயமாக போட்டு போக தானே வேணுமே ஸ்கூலுக்கு. அப்படியா? சரி, ஓகே. இப்போ எல்லார கதையும் கேட்போம்னு இப்போ நம்மளாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் கஷ்டம். இப்போ இவைக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, இவைக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, உங்கள் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன், தெரியும் தானே. சரி, இந்த ஒரு குடிசை ஒன்று இருக்குன்னு. இப்போ அம்மாவோட குடிசையா அது? பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன்னு? இங்கே வாங்க, இவ்வளோ அழகா இருக்கேன்னு உள்ள. இதுக்குள்ள நம்ம இருக்கீங்க, இதுக்குள்ள நான் மடுக்குற சமையலற மாதிரி தானே இருக்கு. அப்ப 2 பேருக்கும் சேர்ந்து நான் சமைக்கிறேன். அப்படியா? அப்ப இதுக்குள்ள நீங்க படுக்க போங்க. அப்ப பாப்போம். மண்ணுக்குள்ள படுக்கிறானா? நம்ப இல்லாம இருக்கே. நான் நினைக்கிறேன் குசினிய நான் நினைக்கிறேனா? இல்லையா? இதுக்குள்ள நான் நைட்ல ஃபுல்லா படுக்கிற பாம்பு ஒண்ணு மேறாதா? அப்படியா? பாருங்க, உண்மையிலேயே இப்ப நம்ப இல்லாம இருக்கு. இந்த மண் அருகி இப்ப மழை பெஞ்சாலும் ஒழுகுமே. ஒழுகுற இல்லையா? முதல் தடவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். இப்ப குடிசையில இருக்கும் போது எல்லாரும் ஒழுகும்னு நான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும் உண்மையை சொல்லிருக்கீங்க போல. என்ன தனியே தானே வாழ்ற? எத்தனை வருஷமா? இதுக்குள்ளானா? ஒரு சின்ன ஒரு குடிசை. ஆமாம்மா, நான் இந்த பார்க்குறேன்ம்மா, நான் வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களை இருக்கிற இடத்த. நீங்கள் கடவுள் மேலெல்லாம் சத்தியம் பண்ணுறீங்களே, நான் இதுக்குலாம் இருக்கிறேன்டி. 3000 யாரு அந்த? அப்படி. சரி, ஓகே. அப்ப இதெல்லாம் நீங்க இருக்கிறீங்க என்ன?
இப்ப நீங்களா கட்டினதாவது இல்ல இல்ல எங்களுக்கு அம்மம்மா அரசாங்கம் கரண்ட் வசதி இருக்கா? இல்ல கரண்ட் இல்லையா? இல்ல. அப்ப லாமண விளக்கு தான். ம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் லாமணையா போறது? அப்ப கிழமைக்கு 250 ரூபா, ஒரு மாசத்துக்கு எப்படி 1000 1500 ரூபாய்க்குள்ள போகும். அப்படியா? 2-3 பேர் சொல்லிருக்காங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் லாமண்ண போகும்ண்டு. அப்படி இல்லையா? இல்ல இல்ல நாங்க 100 போட்டு தான் சாப்பிடுங்க கட்டியும். இங்க வாங்கம்மா. இங்க வாங்க கிட்ட வாங்க. விலங்குல என்ன? உண்மையை தனி சொல்லுங்க. உண்மையை தான் சொல்லுங்க. இப்ப எத்தனை மணிக்கு அத 10 வச்சு எத்தனை மணிக்கு? ஒரு 9 மணி மட்டும் இருப்போம் அது. அப்படி என்ன? சரி ஓகே. இப்ப மற்ற இடங்கள் எல்லாம் படிக்கிறாக்கள் இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் தானே. சரி ஓகே. ஆனா நிறைய இடத்த நான் கேட்டுக்க 100 ரூபாய் லாமண்ண போகும்னு சொல்லுவாங்க. என்ன பாக்குறீங்க? சரி எந்த வீடு தான் இதையும் பாப்போமாங்க. அங்க பாருங்க, அங்க ஃபுல்லா அந்த காடு மாதிரி தான் இருக்கு. காடுன்னு சொல்லலாம். இந்த வீட்டை பாருங்க, வீட்டுல ஓட்டு மோடெல்லாம் கட்டல, ஜன்னலும் இல்ல. பாருங்க ஜன்னல். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கிறீங்க. என்ன அம்மாவோட சேர்த்து தானே? 5 பேர். அம்மா பாத்தீங்களா? இல்ல அவங்க இல்ல. அம்மாவோட சேர்த்து 5 பேர். நீங்க அம்மாவோட சொல்லிங்க நான் சொன்னேன். நீங்க தானே? இல்ல நான் கேக்குறேன்டா, நான் அப்படி கேட்க மாட்டேன். படுக்கிற மாதிரி சரி ஓகே. நான் அம்மாவும் சேர்த்து என்ன சொல்லுவோம் சொல்லிருந்தீங்களே. இவங்களா யாரு? அவங்க தங்கச்சாக. யாரு தங்கச்சி? எங்கட சித்திர மக்கள். சரி இந்த வீடியோல அவங்க சம்பந்தப்பட மாட்டாங்க தானே. இப்ப அந்த வீடு ஒன்று தெரியுது, அவங்களோட பிள்ளைகள் தானே இவங்க. என்ன சரி அவங்க சம்பந்தப்பட மாட்டாங்க. இப்ப நான் பாக்குறேன் என்ன 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 ஃபுல்லா மரங்கள், அங்கே பக்கம் மரங்களா இருக்கு. இதை கட்டாயமா காட்டணும். நீங்க பார்க்கலாம். ஜன்னல் இல்ல. இங்கெல்லாம் வாங்க ஒன்று காட்டுறேன்னா. இதெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு இந்த வீட்டுற நிலைமை. சரியா? ஓகே ஓகேங்க. இந்த வீடு ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஓட்டு மாடெல்லாம் கட்டல. ஒழுகுறதா? துவானம் அடிக்கும். தூவானம் அடிக்கும். நல்லா நிக்கிறீங்களே பாரது. ஒளிகிறீங்க. வாங்க இங்க வாங்க பேசுவோம். வாங்க. சரி இப்படியே பேசுவோம். இப்ப இதுக்கு என்ன சொன்னீங்க? இந்த வீடுக்கு கரண்ட் இல்ல. மற்றபடி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். பெரிய காத்து மழை அடிச்சா படுக்கிறதுக்கு பயன்தான். பயன்தான். என்ன எப்ப கட்டினது இது? இப்ப கட்டி ஒரு 9 வருஷத்துக்குள்ள. 9 வருஷம் இருக்கும். என்ன நீங்களும் வாங்கல, இங்க வாங்கல. ஆடியஸ் அவங்க சொன்னதால நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டம் பண்றதால தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நான். சரி இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க தானே? போறதா போறலையா? அப்ப என்ன இது கையில? தீபாவளி கடிச்சுதா? சொல்லுங்களேன். காதுல சோடு இல்ல, கையில குயிடெக்ஸ் அடிச்சிருக்கிறீங்க. அப்ப ஸ்கூலுக்கு போற ஆளுமே தெரியலையே நீங்க. கேக்குறல ஸ்கூல்ல என்ன மறைக்கிறத கைய? சொல்லுங்களேன். சொல்லத்தானே வேணும். அது 2 கையில விரிங்க. அது 2 கையில பாத்தீங்களா? அதுல என்ன நடுவுல இந்த கருப்பு டொட்டா வச்சிருக்கீங்க? ஏன் அப்படி வச்சு? ஸ்கூல் இல்லன்னு சொல்ல. விளங்கல. ஸ்கூல் இல்லையா? எப்ப லீவ் இருந்து? இப்படி நட்டுங்க. மதுரண்டி கிடக்கும். என்ன 9ஆம் தேதி ஸ்கூல். 9ஆம் தேதி தான் ஸ்கூல். சரி அதனால கைக்கு என்னது என்ன சொல்லுவாங்க? அது குயிடெக்ஸ் தானே. குயிடெக்ஸும் மதுரண்டியும் வச்சிருக்கிறீங்க. என்ன சரி. இப்ப இவ யாரு அம்மா? பேத்தி. மகள்ற மகள். அப்ப மகள் எங்க உங்களோட? எடுத்து வாங்க போட்டோ. மோசம் வைத்தாங்களா? அம்மா தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை வயதுல இருந்தவங்க? ஒரு வருஷமா இல்லையா? என்னன்னு இருந்தாங்க? காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க. 10ஆம் மாசம். அப்ப கடந்தது தானே. அப்ப போன மாதம் 10ஆம் தேதி. அதுக்குள்ள செத்தவ. ஏன் அப்படி? அவங்க வளவு இல்ல, வேற கல்யாணம்.
விலங்குல என்னண்டு வேற ஆள் கல்யாணம் முடிச்ச ஆ வேற கல்யாணம் முடிச்சா போனவ எங்களை விட்டு போட்டு போனவ போய் அந்த தோட்டத்துக்கு இருந்தவ தோட்டத்துக்குள்ள குடியில குடியில இருந்தவ இருந்து காவலுக்கு இருந்தது. காவலுக்கு இருந்து அஞ்சு 6 நாள் காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரி அப்ப அதற்கு முதல்ல எந்தவித வருத்தமும் அவருக்கு இல்ல இல்ல இல்ல. அப்ப நீங்க சொன்னீங்க இப்ப வேற திருமணமா செய்தாவ. இப்ப இந்த பிள்ளைடாப்பா புள்ளடப்பா அவர் விட்டு ஓடித்தாரு. பிள்ளைக்கு எத்தனை வயதா இருக்கு? இந்த புள்ள வயிற்றுல இல்ல இல்ல அந்த புள்ள இந்த புள்ள தெரியாது. தெரியாது என்ன அப்பா ஆ. அவரு வேற ஆளா? இப்ப அவருங்க அவர் எங்க தெரிய அவர் ஓடித்தாரா? ஆ? சரி வரீங்க. சரி இப்ப என்ன 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 நினைச்சு பார்க்கலாம் மாதிரி இருக்கு. அப்பா சரியாம இருக்கிறாங்க என்ன என்ன சொல்ற போற இடமெல்லாம் அப்படித்தானே இருக்கு என்ன காட்டுங்க. 2009ஆம் ஆண்டு இருந்திருக்கிறாரு. அப்ப 2009 இப்ப 2024 தானே. அப்ப 15 வருடங்கள் என்ன 15 வருடங்கள் என்ன வேலை செய்தார் அவரு? அவரு வெள்ளம் கட்ட போற வயல் வேலை செய்த தோட்டத்தொழில் செய்த மாடு கட்ட போற எல்லாம் அப்படி. அப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அவருக்கு 3 பிள்ளை 2 உண்டு அந்த பொடியன் உண்டு அவங்க 3 பேர். 3 பேர். எத்தனை பொடியன்? ஒரு பொடியன். என்ன செய்யறாரு அவரு? அவரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு. ஹோட்டல்ல வேலை செய்யறாரு. திருமணம் செய்துட்டாரு அவரு? ஓ அவரு அப்ப இங்க வரா வந்தாரு அங்கால இருக்கிறாரு. அப்ப நீங்க சொன்னீங்க இதெல்லாம் இருக்கிறேன்னு என்ன சரி நான் அதுக்கு பிறகு வாரன். அப்ப 3 பிள்ளைகள். இவ ஒரு மகள்ற மகளா? சரி அவ நான் தான் வளர்த்தேன். இவை நீங்க எப்ப செத்த வாப்ப? வெளிநாடு போன அவ பத்தி வந்து போய் வெளிநாடு நான் தான் வளர்த்து நான் தான் கல்யாணம் கட்டி கொடுத்தாவ. கல்யாணம் கட்டி கொடுத்த நீங்க. அப்ப எங்க அவளை கணவன்? அவர் விட்டு போயிட்டாரு. அவ பெருமைத்தனம் தேவையில்லதானே? அந்த அவ நான் தான் வளர்த்தேன். ஆற அந்த அங்க அது அங்க கல்குடாரம். அப்ப எவ்வளவு பேரை வளர்த்துருக்கிறீங்க. அப்ப நீங்க அதுக்குள்ளானே இருக்கிறீங்க. அப்ப ஒருத்தர் உதவி செய்யலையா? கரக்கடையில போய் விளைச்சுதான். அதான் இப்ப நீங்க இப்ப நான் கேட்கிற நியாயம் இருக்குதானே. இப்ப எல்லாரையும் நீங்க சொல்றீங்க நான் தான் வளர்த்தேன். அப்ப நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்க. மக்களுக்கு கொடுத்து போட்டு பெருமாளுக்கு கொடுத்து போட்டு நான் கூட கிடைச்சிருக்கேன். நான் அவங்க அப்ப நீங்க ஆசைப்பட்டு தான் இருக்கிறீங்க. இந்திய ரூல்ஸ் வந்து ஆடிஎஸ் தலைவர் மாதிரி இது தனியா இருந்ததா இதனால ஒரு உதவி அதனால அப்படியா? அப்படி அப்படி அதனால அங்க இருக்குதா? அவங்க வேற வேறையா எடுத்து தருவாங்க. எடுத்து தாரவங்க அப்படி. அதான் விளக்கம் என்ன அப்படி ஒண்டா இருந்து 2 தினம் எடுத்து தந்தா இந்த ஊராக்கள் அது இது அவங்களுக்கு கும்புற எனக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கியா எங்களுக்கு எடுக்கிறார் இல்லையே. அதனால அவங்க முன்கூட்டியே வந்து சொல்லுவாங்க இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். யாரு சொல்றது? ஆடியன்ஸ். சரி அப்படி என்ன அப்படி என்ன சரி ஓகே சரி சரி. அப்ப கணவர் இல்லாம தான் இருக்கிறீங்க 2 பேரும். இப்ப நீங்க தான் திருமணம் செய்து கொடுத்த. இப்ப நான் அதுக்கு வாரனே சரியா? அதுக்கு வாரன் ஏன்னா கட்டாயமா சொல்லத்தானே வேணும். எத்தனை வயதுல திருமணம் செய்து கொடுத்தீங்க? 21. கரக்கடையில உழைச்சி வந்து 25,000 காசு சேர்த்து வச்சு நான் மட்டும் வேற 1 மணி 5 கொடுக்கல. நான் மட்டும் 2 இடம் தான் கேட்டு கட்டி கொடுத்த. அவர் விட்டு போனதுக்கு நானே. அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு எத்தனை வயது? 21. ஒரே வயது. அப்ப நீங்க மாப்பிள்ளை பார்த்ததா இல்ல? நாங்க எங்கட போய் நான் மாப்பிள்ளை பார்த்து அவங்களோட கேட்டு வந்து அவர் வந்து இங்க கட்டி கொடுத்தேன். இங்க இருந்த என்ன? அப்ப உங்களோட மகள்ங்க மகன் அவரை வர சொல்லுங்களேன். அப்ப பார்த்தும் என்னம்மா அப்படி நடந்தது? என்ன செய்யற அப்படி விடலாமா? வழக்கு வச்சு காசு கட்டுறாங்களா? அப்ப அதுக்கான ஒரு இது கிடைக்கல தானே? பாருங்க அந்த பொடியனை பாருங்க, சின்ன பொடியன். இப்ப அவர் வந்து பாக்குறதே இல்லையா? இல்ல என்ன அதுதான். இப்ப பாருங்க இப்ப அப்பா இல்லாத பிள்ளை என்ன. இப்ப உங்களுக்கு இப்ப எத்தனை வயது? 24. சரி அப்ப விட்டுட்டு போயிட்டாரு. எத்தனை வருஷம் விட்டுட்டு போய்? இப்ப ஒரு 9 மாசம் தான். 9 மாசம் தான். நான் என்ன யோசிக்கிறேன் எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்து சொல்றீங்க என்ன. இப்ப உங்களோட கணவரும் இறந்துட்டாரு. நீங்க கடற்கரைக்கு போய் எவ்வளவு பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க. அதை ஒரு சிம்பிளா சொல்றீங்க. நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க எப்ப விட்டுட்டு போன 9 மாசம் தானே சொல்றீங்க.
சாதாரணமா சொல்றீங்க. அம்மா இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப அதெல்லாம் அந்த வழக்கமாயிட்டா இல்ல தானே, கவலை இருக்கும் தானே. கவலை இருக்குதான், நான் அதை எண்ணிட்டு வாழ இல்லாது. அது நல்லதுதான். என்னட்டு வாழ்ற கூடாதுதான். என்ன இப்ப உங்களுக்கு இப்ப சின்ன வயசு, இதுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு, அது நல்லதுதான். ஆனா எல்லாரும் அந்த ஒரு வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை சொல்லத்தானே வேணும். என்ன இப்ப இது என்ன சொல்றதுக்கான தருணம் தான். இப்ப நீங்க நான் அந்த வீடியோல நீங்க சொல்லணும். இப்ப நான் வீடியோ எடுத்து போனதுக்கு பிறகு நீங்க அதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இது வேடு இல்லை தானே. ஆனா உங்களோட கஷ்டத்தை சொல்லணும். அதனால நான் கேட்கிறேன், 9 மாசம் தான். அப்ப திருமணம் செய்து எத்தனை காலங்கள் ஒண்டா இருந்திருப்பாரு? 3 வருஷம். 3 வருஷம். என்ன வேலை செய்தாரு? எல்லாரும் இந்த கோழையா வேலை, வயல் வேலை. என்ன காரணம் உங்களை விட்டுட்டு போனதுக்கு? சின்ன சின்ன சண்டை வந்தா உள்ள முன்னாடி வெட்டகிரிக்கு தான் போறேன். அப்படியா? அப்படி போய் காசு அனுப்பியிருக்காரு. ஆனா இந்த முறை அவர் போன் வேலை செய்யல. போன் வேலை செய்யல, பிளாக் பண்ணிட்டாரு. பிளாக் பண்ணி எங்கட இந்த பின்னிக்கிற வீட்டுக்கார பொடியனுக்கு இன்னொரு பொட்டையோட 2 போட்டோ அனுப்பியிருந்தாரு. அப்படியா? இன்னொரு ஆளை பார்த்துட்டாரு. சரி, ஓகே. தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன அது விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா யாரும் இல்லைன்னா திருப்பி வந்திருப்பாங்க. அங்க ஒரு ஆள் இருக்குன்றதாலதான் திருப்பி வரல. சரி, ஓகே. இந்த பொடியனை பாருங்க. என்ன பொடியன் பிள்ளைகள் தான் பாவம். நான் வளமையா சொல்றதுதான். இப்ப இவருக்கு எத்தனை வயது? 4 வயசு. 4 வயசு. இது என்னது? இப்ப சைக்கிள் அடிபட்டது. சைக்கிள் அடிபட்டது. அவளுங்க பாக்கணும் தானே வேணும். ஏன்னா பக்கத்துல மெயின் இருக்கு. பேர் என்ன பொடியண்ட? பேர் என்ன? என்ன சத்தம் வருது? என்ன விதுவா? விதுவா? சரி, ஓகே. என்ன சொல்றேன், நானும் என்ன சொல்றேன், எல்லா விஷயத்தையும் நான் சில வீடியோஸ்ல சொல்லிருக்கிறேன். என்ன இப்ப கணவர் விட்டுட்டு போறாங்க, அதுக்கு பிறகு பாதிக்கப்படுறது என்ன பிள்ளைகள் தான். என்ன பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறது, அதானே உண்மை. இப்ப நீங்க சொல்லுங்க, கணவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகு எப்படி வாழ்க்கை போகுது? நான் சின்ன வயசுலயே 15 வயசுலயே வேலைக்கு போனேன். அதனால எனக்கு தைரியம் இருக்கு, நான் வாழ்வேன்னு சொல்ற நம்பிக்கை ஒன்று இருந்தது. அதனால நான் அவர் போனதை பத்தி பெருசா எடுத்துக்கொள்ளல. இந்த பாஸ்குடா ஹோட்டல் வெளில போய் வேலை கட்டணும். கிடைச்சது. கிடைச்சி மாசம் 20,000 தந்தவங்க. அங்கேயும் நைட்ல 1 மணிக்கு இரவையில 1 மணி வரங்காட்டியும் வேலை தந்தவங்க. அப்ப அதை ஒரு 3 மாசம் செஞ்சேன் நான். 3 மாசம் செய்த நீங்க? அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டேன். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த பிள்ளைய தங்கச்சி இவரையும் நேசரிக்கு அனுப்பணும்னு சொல்லி அது கஷ்டம் சொல்லி அதனால அதை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நாட்சம்பளத்துக்கு இன்னொரு ஹோட்டல்ல கூப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு 800 ரூபாயும் சாப்பாடு தரோம், பின்னர 3 மணிக்கெல்லாம் போயிடலாம். இப்ப அதைத்தான் செஞ்சு கொண்டு வந்த நான். இப்ப கெஸ்ட் இல்லாததால அதை நிப்பாட்டிட்டாங்க. கெஸ்ட் இல்லாதால நிப்பாட்டல. பக்கத்துல பாசி கூட இருக்கிறதால அந்த ஹோட்டல்கள்ல நீங்க வேலை செய்து வந்தீங்க. இப்ப இந்த நிலைமைக்கு தொழில்கள் இல்லை. ஏன்னா இப்ப கெஸ்ட்டுகள் வந்து தானே தொழில்ன்ற மாதிரி இப்ப இல்ல. அப்ப எத்தனை காலங்களா நீங்க வேலைக்கு போகாம இருக்கிறீங்க? இப்ப ஒரு 3 மாசம் தான் இருக்கேன். 3 மாசம் தான். அப்ப 3 மாசமும் என்ன செய்யறீங்க? இப்ப வருமானம் எது இருந்து போட்டு இந்த அரசாங்கம் இப்ப கியூஆர் சொல்லி ஒரு உதவி உண்டு. கியூஆர் எவ்வளவு தராங்க? 8,500 ரூபா. 8,500 ரூபா. அவ ஒவ்வொரு மாதமும் தருவாங்க. அதை வச்சு தானே சாப்பிடுவோம். அதை வச்சு சில நேரம் எங்கிட்ட தங்கச்சாக்கள் அவங்களுக்கு வாங்குற சாமான்ல எனக்கு வாங்கி கொண்டு தருவாங்க. சரி, அப்ப ஒரு கிழமைக்கு ஒரு வருவாங்களா? ஒரு நாளையும் வரும். பொடி எனக்கு என்ன தேவையோ அவ்வளவு வாங்கி கொண்டு தருவாங்க. உங்களோட தங்கச்சி? உங்களோட தங்கச்சி. சரியா, உங்களோட தங்கச்சி. இப்ப 2 பேசினதானே உங்களோட அம்மா? இது அம்மம்மா. அதாங்க என்ன குழம்புறீங்க? அம்மம்மா தானே? உங்களோட அம்மா இருந்துட்டாங்க. சரி, அப்ப உங்களோட அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்களோட அம்மாக்கு 3 பேர். நாங்க 3 பேர். 3 பொம்பளை பிள்ளைகள். யார் யாரு? நான் உண்டு, அவர் ரோட்ல அங்க நிக்க வெளியில. அவண்டு வேற இவண்டு. அப்ப உங்களோட அம்மா தான் இறந்தவன காய்ச்சல் வந்து. ஓகே, சரி. நான் உங்களோட அக்காண்டு இல்ல அம்மா. சரி, ஏனண்டா பாருங்களேன், இப்ப வயசு வித்தியாசம் தானே. இப்ப அது குழம்புறதுக்கும் அது ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. இப்ப இவையும் ஒரு பிள்ளையோட இருக்கிறீங்க தானே. இப்ப சின்ன பிள்ளை என்ன அப்ப சின்ன பிள்ளை. இப்ப நீங்க சொன்னீங்க அவ திருமணம் செய்த வேண்டேன்னு. அவையும் ஒரு திருமணம் செய்து 2வது திருமணம் செய்துதான்
அங்க இது வேற இருந்தேன். அப்ப எனக்கு அது குழம்பிட்டு தெளிவு விளங்கல. நீங்களும் குழப்பினீங்க ஆரம்பத்துல. சரியா சரியா ஓகே பரவாயில்ல. அப்ப இதுல என்ன விளக்கம்டா என்ன, இப்ப உங்களோட அம்மாவும் ஒன்றுதான். உங்களுக்கு எத்தனை 3 பிள்ளைகள் சரியா. இப்ப உங்களோட அம்மாவும் கணவன் இல்லாம தான் வளர்ந்த. அதான் எத்தனை வருஷமா கணவன் இல்லாம வளர்ந்த. இப்ப நீங்க உங்களோட அப்பா பாத்தனீங்களா? என்னடப்பா அது என்ன உங்களோட அப்பா நீங்க பாக்கல என்ன? அதுதான் நான் யோசிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்களும் அப்பா இல்லாம தான் வளர்ந்துருக்கீங்க, திருப்பியும் ஒரு ஆணாலான ஏமாத்தப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் சரியா. உங்களுக்கு சாதாரணமா தெரியுது அதெல்லாம் இல்லதானே? அதான் நான் கேட்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்படி அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களா இருக்கு என்ன. இந்த பிள்ளைகள் முகத்தை பாருங்க, இந்த பிள்ளையோட முகம். அப்ப இவையும் அப்பா பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இப்ப பாருங்களா, இப்ப உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 24. இவைக்கு எத்தனை வயது? 11. அப்ப இவைக்கும் உங்களுக்கும் எத்தனை 10 வயசு டிஃபரண்ட். அப்ப இவ பிறகுக்குள்ள உங்களோட அப்பா உங்களோட அம்மாவோட இருந்திருப்பாங்க இல்ல. எங்கட அப்பா வந்து ஏக பிரச்சனையில போனேன். ஏக பிரச்சனை போயிட்டாரு. அப்ப இவைக்கு வேற அப்பாவா? அப்ப ஏற்கனவே இப்ப இருந்தப்பா அவையோட இல்ல அது வேற. அப்ப உங்க அம்மாக்கு எத்தனை திருமணம்? அவைக்கு 4. இப்ப நான் குழம்பினதுக்கு விளங்கிட்டா என்னண்டு, நான் சும்மா குழம்ப மாட்டேன் தானே விளங்கிட்டா. இப்ப வயது வித்தியாசத்துலதான் நான் நினைச்சேன் உங்களோட அக்காட மகள் தானே நான் நினைச்சேன். இல்ல அம்மாக்கு 47 வயசு. 47 வயது அம்மாக்கு நான் முதல் புள்ள. அதுக்கு பிறகு அம்மா எங்கட அப்பா வந்து விட்டு போட்டு ஓடலன்னு சொல்லி சொன்னாவ. அம்மா இயக்க பிரச்சனையில தான் போனதாம் சொல்லி வளர்த்தாவு. அதுக்கு பிறகு ஒரு திருமணம் செஞ்சவ. அதுக்கு பிறகு செஞ்சுதான் அந்த நிக்கிறவ வெளியில நிக்கிற தங்கச்சி. அதுக்கு பிறகு ஒரு திருமணம் செஞ்சுதான் இந்த நிக்காவு. அதுக்கும் இவர் விட்டு போட்டு போயிட்டாரு. அப்ப ஒவ்வொருவரும் விட்டு போட்டு போயிட்டாங்களா? கடைசியா முடிச்சதுதான் இந்த நாள் எங்க அம்மா மோசம் போக்கலையும் இருந்தவர். அவருக்கு எந்த பவா இல்ல, அதனால அவர் போயிட்டாரு விட்டு போட்டு. அவர் விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க. இப்ப தெளிவான ஒரு விளக்கத்துக்கு நானும் வந்திருக்கிறேன் சரியா. அப்ப உங்களோட அப்பா எல்லாம் ஒரு வேற. இப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களோட அம்மாக்கு? 3 பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகள். அப்ப 3 பொம்பளை பிள்ளைகளும் வேற அப்பா என்று சொல்லலாமே என்ன. அப்படி இருந்தும் நீங்க தான் பாக்குறீங்க என்ன. அப்ப உங்களோட அம்மா எப்படி என்ன காய்ச்சலால இருந்திருக்காங்க நம்புறீங்களா? அது தெரியாது. அம்மா ஒரு தரம் வெளியே போய் வந்தவ. போய் வரக்குள்ள சொன்னாங்க அவைக்கு சீனி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சீனி வருது. அது அம்மா பெருசா எடுக்கல. அந்த மெடிசன் அது ஒன்றும் எடுக்கிறது இல்ல. எல்லாம் சாப்பிடுவாவு. சீனி இருந்து அந்த கண்ட்ரோல் இல்ல. எல்லாம் சாப்பிடுவாரு. அப்ப அதே மாதிரி 5 நாள் தான் காய்ச்சல் காஞ்சது. 5 நாள் காய்ச்சல் நாங்க போய் பார்த்துட்டு வந்து முழுக பார்த்து போட்டு வாரினாங்க. அப்ப 6ஆவது மயக்கம் போட்டு விளையும் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொன்னாங்க. நான் கொண்டு போய் அங்க டாக்டர் கேட்டாரு என்னத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. அரை உயிர் பெய்த்து இன்னும் என்னத்துக்குன்னு சொல்லி கேட்டாரு. இவ்வளவு நாளைக்கு என்ன செஞ்சீங்க? அப்படின்னு கண்ட்ரோல் இல்லாம அப்படி இறந்துட்டாங்க. அப்ப டாக்டர் சொல்லிருக்கிறாரு என்ன எதனால இருந்த? சீனியர் சொன்னாங்க 550. சரி அப்ப கட்டாயம் அது அதனாலதான் இருந்திருப்பாங்க. இப்ப அம்மா வாங்க கொண்டு கேட்க மாட்டேன். இப்ப உங்களோட மகள் திருமணம் செய்தவங்க தானே. அப்ப முதல் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, 2வது கணவரும் விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி விட்டுட்டு போகல. எனக்கு தெரியல யாரு மேல தவறுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு தாயா இருந்தீங்க தானே. அப்ப இவைக்கு அப்படி நடந்தது? அது இவங்கட பிள்ளையால அவரை விட்டு போட்டு போங்க. என்ன இல்லை இவங்க அவரை வந்தா கவனிக்கிறேன். அப்படியா? நம்ம வருது பாருங்க. அப்படியே கவனிக்கிற இல்லையா? அப்படி இல்ல. வந்து லீவ்ல இருந்து வந்தா 10-15 நாளைக்கு லீவ்ல நிக்கிறேன். அப்ப கொண்டு வர காசு சாப்பாட்டுக்கு தானே காணும். சாப்பாட்டுக்கு தான். அது கொண்டு வர காசு 30,000 தான். அதுக்கு மேல இல்லை. கணவன்ன்றது உழைச்சி தரத்துக்கு மட்டும் இல்லதானே. அதுக்கு சொல்லி இப்படி தானே. இப்ப என்னைய நம்பி 1-2 பிள்ளைகள் இருக்குது. இப்ப 4 பேர் நாங்க சாப்பிடணும் அதுக்குள்ள வாழணும். எல்லா செலவும் வந்து இதுக்குள்ள பார்க்கணும். கடைசி எப்படி அரை மாசத்துக்கு நிக்கிறேன்னு சொன்னா அது கஷ்டம் தானே. எவ்வளவு தருவாரு? 30 தான். 30 காணாதா? 30 அவரு நண்டு அதை விட இது அவரு நிப்பாரு. இல்ல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் காணாதா? அவர் எடுத்து போட்டு தான் அதுலயும் தருவாரு. சரி ஓகே. மாத்தி சொல்லக்கூடாது. நான் மாத்தி சொல்லல. அதான் நம்ம இப்ப பாருங்களேன். இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட மகளுக்கு கணவர் இல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு என்ன இவங்க இவட புருஷன் வந்தாலும் 5 இருக்கல.
நான் பறக்க மாட்டேன்னு ஓடிடுறேன் பிறகு எப்படி படுத்து முடிய தவிர விடிய தமிழ் நான் இவரோட மாப்பிள்ளை வந்த வரல ஏன்னா அவங்களோட நான் வரைக்க கூட அவங்க சண்டை ஓடிப்பாங்க நெஞ்சுவாங்க ஒரு 4 மாதத்துல குஞ்சு நிற்பேன் நான் எவரும் கல்யாணம் கட்டி கொடுத்தா நான் நிற்க மாட்டேன் வேற தாய்ப்பேன் இல்லாட்டி வேற வீட்டுல போய் படுப்பேன் இல்ல அது அது ஓகே அது வளமை நடக்கிறது. இப்ப நான் கேக்குறேனம்மா இந்த திருமணமும் பிள்ளைகள் பெறுறதுன்றது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை தானே. இப்ப நீங்க பிள்ளைகள் பெற்றிருக்கிறீங்க, இப்ப கஷ்டப்பட போறது யாரு? கஷ்டப்படுறதான் நாங்க எல்லாம் புருஷமா இருக்கு அடிப்பணிஞ்சு தான் நடந்த இவங்க அடிப்பணிஞ்சு நடக்கிறல்ல டை விட்டக்குறாங்க போல விட்டு அப்படியா? நாங்கெல்லாம் அப்படி இல்லை நாங்கெல்லாம் அப்படி இல்லை புருஷன் கட்டுனா கால் கட்டு புள்ள பத்தா பாய்க்கட்டு எழுவாங்க அதே மாதிரி புருஷன் கட்டாங்க நாங்க மூளைக்கு ஒழிச்சு போட்டு அங்க ஊஞ்சி விட்டு ஓடி எழுவோம் அப்படின்னு அப்படி இல்லை சண்டைக்கு அப்படின்னு வாய்க்காரி போல தாயும் பையா பொம்பளோட பொண்ணுங்க சண்டை பிடிப்பாங்க. அந்த என்ன நிறைய விஷயங்கள் வருது என்ன மாறி மாறி சண்டை யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கன்னு. இப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து யாரும் இல்ல தவறுன்னு கூட கண்டுபிடிக்கல. அப்ப எங்கட நிலைமை விளங்குதானே இப்ப நிறைய பேருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப அவ வாய்க்காட்டுறண்டு அவட ஒரு நியாயத்தை சொல்றாவோ அவரு பொம்பளையோட கேட்கிறேன் நீங்க என்ன சரி ஓகே. அப்ப அடுத்தது என்னென்ன நடக்கும்? என்னென்ன நடக்கும்? வேலோட்டு வந்தா குடிப்பாரு 2-3 நாள் தொடர்ந்து குடிப்பாரு. கல்யாணம் முடிச்சிருக்கக்குள்ள குடிக்கல இவ வந்து இங்க இவங்க அம்மா செத்தவரும் அவரு கடுமையா குடிக்கத்துவங்க இல்லாட்டி முந்தி நல்ல மனுஷன் அவரை போல ஆம்புலன்ஸ் உழைச்சு கொடுக்க திறமில்லை நான் சொன்ன நீங்க தான் சொல்லுவேன் நான் இவங்களால அவரு கொண்டு அடுத்தது இன்னொன்று அண்ணன் எங்கட அம்மா இருக்காவன்ற தைரியத்துல என்னண்டாலும் பாப்பா அவன் தருற தைரியத்துல இருந்து அவரு அப்படி பயந்து அம்மா செத்ததுதான் செத்த பிறகுதான் போனவர். சரி ஓகே. என்ன சொல்றேன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தானே ஏதாச்சும் சொல்லிருக்கியா? நீங்க ஏதாச்சும் சொல்லிருக்கியா? அதுதானே அம்மா என்ன இப்ப நீங்க சொன்னீங்க அந்த குடிலுக்கு தான் நான் இருக்கிறது அதானம்மா. இப்ப என்னம்மா இப்ப நீங்க சொன்னீங்க தானே இப்ப நிறைய பிள்ளைகளை தான் வளர்த்துக்கேன் அதே நீங்க ஒரு சிம்பிளா சொன்னீங்க. இப்ப நானே நினைக்கிறேன்னா முழு தவறும் வந்து அவங்களால தான் நடக்குது தானே என்ன உரியாக்களால நடந்திருக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். என்ன இப்ப பாருங்களேன் இப்ப இந்த பிள்ளைதான் எனக்கு கட்டாயமா கண்ணுல படுது. இப்ப இந்த பிள்ளைய பாருங்க இப்ப இவைக்கு ஒண்ணும் தெரியாது தானே. இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பிள்ளைக்கு இப்ப எத்தனை வயது? எத்தனை? 14 வயது. நீங்க எல்லார்ட்டையும் கேக்குறீங்க. எனக்கு தெரியும் நான் வளர்க்கிறேன் நான் படிச்சீங்க எனக்கு தெரியாது. படிக்கலன்னா ஒரு தடவை இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முதல் தானே வயது கேட்டு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இப்ப நீங்க தானே அம்மா ஒரு ஆக்கல்ல அம்மாட பழக்கம் சரியில்லை நான் தான் உங்களுக்கு சரி ஓகே. இவைக்கு ஒரு கல்யாணம் பண்ண எத்தனை வயசுல நீங்க எப்படி கல்யாணங்களை எப்படி பிளான் பண்ணி வைக்கிறீங்க இந்த பிள்ளைக்கு? இந்த பிள்ளைக்கு இல்ல எத்தனை வயசுல சொல்லுங்க. அவங்களுக்கு அவ இப்ப நாங்க அங்க மடத்துல உடனே மடத்துலயா? அவ இங்க வச்சுக்கலாம் கஷ்டமா இல்ல இப்ப நான் சொல்ல போனா இப்ப நீங்க தானே பார்த்து திருமணம் செய்து கொடுப்பீங்க அப்ப எத்தனை நீங்க சொல்லுங்களேன். அவ போல அவங்க வச்சிருவாங்க இல்ல அப்படி போவாது பிள்ளை நீங்க சொல்லுங்க. 20-25 எல்லாத்துலயும் மடுபட்டுதான் எல்லாத்தையும் மடுபட்டுட்டீங்க. இப்ப அனுபவம் எல்லாம் பட்டாச்சா? நானும் நாளை கேண்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் பாண்டு கூப்பிட்டா போச்சிடறான். ஏன் மடத்துல விட போறீங்க? அவளை ஏன் மடத்துல நல்லா பாப்பாங்களா? அந்த ஐடியா ஒன்று இல்ல. இப்ப நல்லா படிச்சா அப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. நல்லா படிச்சா இல்ல சின்ன பிள்ளைகள அப்படித்தானே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது பெரிய ஆக்கள். அப்படியா எரிஞ்சு விட்டு ஓடுறதா? ஜாரு ஓ பண்றீங்க அப்படியா? இவன் தான் இங்க என்ன இவன் அடிக்க இதுல காலையா என்ன தேங்காய் பாதியாலே தேங்காய் பாதியில இவர் அடிச்சதா? கருப்பு கொடுக்கலன்னு சொல்லி விளையாடா ஓடி வந்தாங்களா அடிச்சுட்டான். நான் சும்மா அப்படி பக்கட்டா இருந்தது அதை விட்டுக்கிறேன். அப்படி விட்டுட்டீங்க என்ன காட்டுங்க பங்கால அது என்ன இப்படி வந்துருக்கு? அது ஒன்றும் இல்லை சும்மா கச்சிலான்னு தரோம் என் கழுத்தை ஓட்டம். எத்தனை வயது வைக்கி? எனக்கு 11 வயது.
11 வயதாக்கு இல்லையே 11 வயது என்ன சொன்னேன் இல்லையே எனக்கு தெரியாது. ஆ? எத்தனை வயது வரைக்கும் நீங்க தானே வளர்க்குறேன்னு இப்ப உங்களோட கதை யாரு கேக்குற இவ கேட்பாவா இல்ல இவ கேட்பாவா நீங்க இவட கதை கேக்குறீங்களா இல்ல இப்ப இவ ஆடுற கதையை கேட்பாவா அவங்களோட கதை அவ தானே எனக்கு என்ன அவ தங்க போட்டு கத்துறான். அப்படி எனக்கு மட்டும்தான் பயம். அவங்க மட்டும்தான் பையன் சொல்லு கேட்கறது. அப்படி என்ன சரி அம்மாக்கு எத்தனை வயது 73 பார்த்தேன் உங்களோட ஞாபகம் வச்சிருக்கீங்க என்ன என்ன உங்களை மாட்டி விட்டுட்டா இப்போ உங்களெல்லாம் ஒரு போன் சொல்லிட்டாரு தானே எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. தெரியாது தானே என்ன என்னது சரி நீங்க வாங்கல இப்ப இப்ப இதுல முக்கியமானது என்னன்னா இப்ப அம்மாட நிலைமை விளங்கிட்டு தானே சரி அவைய விடுவோம் இப்ப நீங்களும் கணவன் இல்லாம இருக்கிறீங்க இப்ப இந்த இடத்துல தொழில் வாய்ப்புகள் இப்ப குறைஞ்சிது தானே இப்ப ஒரு சீசன் எல்லாம் கிடைக்கும் இப்ப எப்ப திருப்பி கூப்பிடுவாங்க உங்களை இப்ப இனி இங்க வாங்க நீங்க போறீங்க இந்த வீடியோல முக்கியமான நாள் நீங்க தான் சரியா எல்லாரையும் விட புது வருஷத்துக்கு அப்படிதான் இடையில வேற யாரும் வேலை கூப்பிட்டேன் இந்த ஃபாதர் கூப்பிட்டா போவோம். ஃபாதர் கூப்பிட்டா போவீங்க அவர் ஒரு நாளைக்கு 1000 படி தருவாரு அப்படி ஆனா இப்ப தொழில் இல்ல என்ன சரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப இப்ப ஒரு சின்ன ஒரு பிள்ளை ஒன்று இருக்கேன்னு ஒரு தங்கச்சி உங்களுக்கு இது உங்களுக்கு தங்கச்சி முறையா வரும் தங்கச்சி தானே ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த தங்கச்சிற வாழ்க்கையும் இந்த பொடியின் வாழ்க்கையும் ஒன்று இருக்குத்தானே என்ன உங்களோட குடும்பம் வந்து இப்படி நிலையில் இருக்கிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் அந்த கல்வி என்றது இல்லாம இருக்கு நீங்க எத்தனை மாதம் படிச்சிருக்கீங்க 7 மட்டும் சரி ஓகே உங்களோட தங்கச்சி எங்களோட தங்கச்சி 9 மட்டும் ஏன் படிக்கல வசதி இல்லாத அவ நாங்க வசதி அப்படின்னு சொல்லி இல்லாது ஏன்னு சொன்னா நான் அவைய பார்த்தேன் அண்ணன் நான் எல்லாம் இருந்தேன் நான் கல்யாணம் கட்டி அவர் பார்த்தவரு அவைக்கு உதவி செஞ்சனாங்க அவட இதால அவ சேர்ந்த கூட்டாளிமார்கள் அப்படி ஸ்கூலை விட்டு நிப்பம் சொல்லி அப்படி அவட இதால அவன் சரி ஓகேங்க இப்ப என்னோட வீடியோஸ்ல இப்ப நான் முக்கியத்துவமா கருதுறது கல்விதான் அதுவும் அந்த படிக்கிற சின்ன பிள்ளைகள் இப்ப இந்த பிள்ளை இப்படியே வளருமெண்டா இவங்கட நிலைமை தான் பாரு இப்ப அம்மா சொன்னாவது தானே ஒரு வயசு வந்தது பிறகு திருமணம் செய்து கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க என்ன மற்றபடி இந்த பிள்ளையை நான் இப்படி வளர்த்து பார்க்கணும் என்ன இப்ப ஒரு டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லல நீங்க கல்யாணம் கேட்கக்குள்ள நீங்க என்ன சொன்னீங்க வீடியோ மூலமா கேட்கறன்றதுக்காக ஏதோ ஒரு மலிப்பி பதில் சொன்னீங்க என்ன ஆனா வந்து இந்த பிள்ளை இப்படி இருக்குமென்னு சொன்னா என்னென்ன இப்ப இந்த கல்வின்றது கொடுக்கத்தானே வேணும் உங்களோட பிள்ளைக்கு தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க 7ஆம் ஆண்டு மட்டும்தான் படிச்சிருக்கிறீங்க என்ன இப்ப உங்களோட குடும்ப நிலை ரொம்பவே மோசமா இருந்திருக்கு என்ன பாருங்களேன் உங்களோட அம்மாக்கு 4 திருமணம் இப்ப எனக்கு ஆசை இருக்கு என் மகனை படிப்பிச்சு இப்ப நான் நினைச்சேன் இன்னொரு திருமணம் செய்ய ஆசை அப்படி நான் நினைச்சேன் இல்ல என் மகனை படிப்பிச்சு ஒரு கௌரவமான ஒரு இது கொண்டு அனுப்பணும்னு சொல்லி எனக்கு தைரியம் ஒன்று இருக்குன்னு அது உங்களுக்கு விளங்குது தானே என்ன இப்ப அதே போலதான் இவையும் பார்க்கணும் உங்களோட மகள் மாதத்தை இவையும் பார்க்கணும் இப்ப நான் கேட்கிறேன் இப்ப இவைக்கு தேவையான வசதிகள் எல்லாம் உங்களால கொடுக்க முடியுதா அங்கஞ்சு போன முறை கொப்பி சாமா இல்லைன்னு சொல்லி நான் டிஎஸ்ஓபிசிக்கெல்லாம் போயிருக்கேன் டிஎஸ்ஓபிசி இருந்து இது உதவி கேட்டு ஒவ்வொரு அது உதவி கிடைக்கும் அது உதவி கிடைக்காதுன்றது வேறது இப்ப என்ன நீங்க வேலைக்கு போய் இவைய நீங்க பார்க்க முடியுமா உங்களுக்கு ஒரு பிள்ளை மாரிக்கு இவையும் இருக்கிறா அப்ப பார்க்க முடியுமா அப்ப அம்மா விடுங்க இப்ப அம்மாவுக்கும் வருத்தங்கள் வயசு போயிட்டு 73 வயசு சின்ன வயசும் இல்ல அப்ப இவை எப்படி இவட எதிர்காலம் எப்படி போகும் இப்ப நீங்க அதை தெளிவா நீங்க கேட்கலாம் எங்கள்கிட்ட இப்ப நாங்க வந்திருக்கிறோம் இப்ப எங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை இப்படி பிரச்சனை இருக்கு இதுல எங்களுக்கு என்ன வாய்ப்பு ஒன்று தாங்க என்ன உதவி கேட்கிற வீடியோ தானே இது சரிதானே இப்ப நீங்க தவறு விட்டுட்டீங்க என்ன இப்ப உங்களோட அம்மா சொன்னாங்க இப்ப உங்களாலதான் அவர் போனண்டு அவரு பாவம் போல உங்களுக்கு கடுப்பேத்துறதுக்காக வேண்டி அவர் வேற திருமணம் செய்திருக்கலாம் நினைக்கிறேன்னா அப்படி இல்லையா அவரு அதோட 2 கல்யாணம் அவருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி அங்க பொம்பளையோட காய்ச்சி வரச்சனா போறான் 6 பொம்பளையா இருந்தாலும் சரி அதெல்லாம் பிரச்சனையே வராது சரி ஓகே அதனால பிரச்சனை வந்துருக்கு சரி ஓகே இப்ப உங்களோட பிள்ளைகள் தானே இப்ப நான் கேட்டேன்னா தானே இப்ப என்ன உதவி உங்களுக்கு தேவை இப்ப என்ன பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில இப்ப நடந்து கொண்டிருக்கு தங்கச்சி சொல்லுங்க இஞ்சி வாங்கல இப்ப தங்கச்சி ஸ்கூலுக்கு போறீங்க தானே உங்களோட அம்மா இருந்து இப்ப எத்தனை வருடம் 1 வருஷம் நினைப்பிருக்கு தானே உங்களோட அம்மா நல்லா பார்த்தவியா அவங்கள நல்லா பார்த்தவ
ஓமன்னு சொல்லணும், என்ன பேசணும் சரியா? இப்ப ஒரு அண்ணாவை தான் நான் வந்திருக்கிறேன் சரியா? இப்ப எதுக்காக நான் இப்ப தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்கிறேன், உங்களோட கஷ்ட நிலைமையை நான் தெரியப்படுத்தணும் நிறைய பேருக்கு. ஏன்னா உங்களை பார்க்கும்போது எதிர்காலத்துல நீங்க ஒரு நல்ல நிலையில இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சரியா? இங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா அப்படி வர மாட்டீங்க. போமா ஒரு இடத்த அனுப்புறோம் வாரீங்களா? இங்க கஷ்டமா இருக்கா? என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு? சோறு என்ன கறியோட? பிரியாணி. பிரியாணியா கொண்டு வந்தது? சமைக்கல தானே, எல்லா நாளும் கிடைக்காது தானே பிரியாணி. அப்ப கொப்பி எல்லாம் இருக்கா? கொப்பி, பென், பென்சில், பேக்கு, ஷூ, வடிவான யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கா? இல்லை. அப்போ எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க? நைட் ஆயினது பிறகு படிக்கிறதா? இல்லை. நுழம்பு கடிக்கிறதா? நுழம்பு கடிக்கிறல? ஏன் நுழம்பு கடிக்கிறல? நுழம்புலைக்குள்ளையா? அப்போ நீங்கள் இப்போ வெளியில் இருக்கும் போதெல்லாம் நுழம்பு கடிக்கிறலையா? இல்லை. இப்போ இருட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி கவலை இல்லையா? கவலை தானே. இப்போ டொய்லெட் வசதியெல்லாம் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? அதுதான். சரி, அப்படியே கொஞ்சம் காட்டுங்க டொய்லெட்டை. கதவு எல்லாம் உடஞ்சி போயிருக்கி. இப்போ தண்ணி வசதியெல்லாம் இருக்கேஞ்சு. சரி, அப்போ வேற என்னென்ன? அப்போ சாப்பாடு முக்கியமானது சாப்பாடு தானே. இப்போ காலையில் என்ன சாப்பிடுவீங்க நீங்க? காலையில வனிஸ். வனிஸ் யார் வாங்கி தருவா? அக்கா. அக்கா வாங்கி தருவா. சரி, அப்போ நைட்ல? நைட்ல சோறு. சோறு இப்போ நல்ல நல்ல கறியெல்லாம் ஆக்கி தருவாங்களா? சரி, ஓகே. கொப்பி பேக்கெல்லாம் இல்லை. சரி, அதுகள் கட்டாயமாக தேவை தானே. இப்போ படிக்கிறதுக்கு அதுதானே தேவை. இப்போ இது வரைக்கும் எப்படி படிச்சிங்க? இப்போ இப்போ இல்லைன்னு சொன்னீங்க கொப்பி. இப்போ இல்லை தானே எழுதுறதுக்கு. அப்போ எப்படி ஸ்கூலுக்கு போய் அப்போ எழுதுறீங்க? இதெல்லாம் எழுதுறீங்க? கொப்பி கொப்பி வேணும் தானே எழுதுறதுக்கு. எல்லா பாடத்தையும் ஒரு கொப்பியில் எழுதுற? அப்போ எல்லாமே இருக்கா? அப்போ அது அக்கா வாங்கி தந்த. இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, என்னென்ன இல்லை சொல்லுங்களேன். இப்போ நான் கேட்குறேன் தங்கச்சி, இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு அண்ணா சரியா? இப்போ இருந்த அண்ணாண்டு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அண்ணாண்டு நீங்கள் உங்களோட கஷ்டத்தை வந்து சொல்ல போகிறீங்க. இப்போ உங்களோட அக்கா பார்த்து வைக்க வேண்டலாம், நீங்கள் யோசிக்க தேவையில்ல. என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் சொல்லுங்களேன் இங்கே இருக்கிறதால. சாப்பிட கஷ்டம். வேற ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம். என்ன யாரும் முறைச்சி பார்க்காங்களா? இல்லை தானே, சொல்லுங்களேன். உடுப்பு. உடுப்பு இங்க பாருங்க. அந்த வாரா இங்க வாங்க, தள்ளி வாங்க. ஒருத்தரையும் பார்க்காதீங்க சரியா? இங்க வாங்க, இங்க வாங்க. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க. என்னென்ன உதவிகள் தேவைண்டு? சாப்பாடு. என்னென்ன உதவிகள் தேவைன்னு சொல்லாம என்னென்ன உதவிகள் இப்ப இல்ல இங்க என்ன சொல்லுங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்க. என்ன சிரிக்க கூடா? சரியா? என்னோட சொல்லுங்க. நீங்க வீடியோண்டெல்லாம் பார்க்க தேவையில்ல, வீடியோவில் எடுக்காங்கன்னெல்லாம் பார்க்க தேவையில்ல சரியா? இப்ப இந்த இடத்துல இருக்கிறதால இப்ப உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது இல்லை சொல்லுங்களேன். ஏன் சத்தம் போடுறீங்களா? இப்ப உடுப்புன்னு எல்லாம் சொன்னீங்க, அதான் முதல்ல இருந்து சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். உடுப்பு, கொப்பி சாமான், சாப்பிட. நான் கேட்டதால சொல்றீங்க. அப்படிலாம் சொல்லலாது, அப்படியெல்லாம் கிடைக்காது. அப்ப நீங்க நான் கேட்டதால சொல்லணுமன்றதுக்காக சொல்லக்கூடாது. அந்த ஃபீலே வரல எனக்கு. நான் கேட்டதால சொல்றீங்க. சரி, நான் உங்களோட பேச மாட்டேன் சரியா? பாவட்ட நான் போய் கேட்கறேன். நீங்க யோசிங்க, உங்களுக்கு உதவி தேவைன்னா கூப்பிட்டு வச்சு சொல்லணும். என்ன கூப்பிட்டு வச்சு சொல்லணும். அப்ப ஒண்ணு வேணாதா? ஒண்ணு வேணாதா? அப்ப சொல்லுங்களேன். அப்ப சொல்லுங்க, என்னென்ன வேணும்? என்னென்ன வேணும்ன்றது இல்லாம ரெண்டும் ஒன்று தான். இங்க என்னென்ன கிடைக்கிது இல்ல சொல்லுங்க. சைக்கிள். சைக்கிள் அது சொல்லுங்க. வேற நீங்க மனசால சொல்லுங்க என்னென்ன தேவையோ. நீங்க வெக்கப்படுத்த தேவையில்ல, தயங்க தேவையில்ல, சொல்லுங்க. சைக்கிள். வேற வேற பென்சில். பென்சில். வேற கொப்பி. வேற பேக். வேற ஷூ. இப்ப இதெல்லாம் இல்லையா?
வேற உடுப்பும் சொன்னீங்க. உடுப்பு அதெல்லாம் வேணும் என்ன. இப்ப முக்கியமானது காதல தோடு இல்லாம இருக்கீங்களே, அப்ப ஒரு தோடு நானே போடத்தானே வேணுமேனு. சரி, இப்ப இங்க கஷ்டமா இருக்குண்ணே எரிக்கிறதுக்கு இல்லையா? கஷ்டம் இல்லையா? நல்லா பாக்காங்களா? அப்ப இதெல்லாம் இல்லையா உங்களுக்கு? இப்ப அதெல்லாம் கிடைக்குது இல்லையா? அப்ப எப்படி நல்ல மண்ணு சொல்லுவீங்க? அம்மா நினைச்சு கவலை இல்லையா? அம்மா இறந்துட்டாங்க. கடைசி என்ன சொன்னீங்க? அம்மாவோட இருக்கும்போது என்ன சொன்னாங்க கடைசியா? எப்ப கடைசி அம்மா பார்த்த? அம்மா கடைசி ஆஸ்பத்திரியை கொண்டு போகல பார்த்தேன். என்ன சொன்னாங்க அப்ப? அவைக்கு ஒன்று பேசல. ஒன்றும் பேசலையா உங்கள்கிட்ட? கடைசியா என்ன பேசுன? அதான் கேட்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தீங்க. கடைசியா காதலுக்குள்ள சொன்னவே படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொன்னுவியா? அப்ப அம்மாக்கு ஆசை என்ன உங்களை படிக்க வைக்கணும்ட்டு? அடிக்கடி சொல்லுவாவா அப்படி? டாக்டர் ஆகுவீங்களா? அப்ப டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும்? அழுகாதீங்க சரியா? கத்துவாங்க, நான் நினைக்கல நீங்க கத்துவீங்கன்னு சரியா? ஏன் ஃபீல் பண்றீங்க? ஒன்று சிரிச்சிட்டானே இருந்த அம்மாவோட கதை எடுக்க அழுக வந்ததா? இல்லாட்டி உங்களை அழுக வச்சுட்டேன் நானா? இல்லை தானே? சரி ஓகே பாப்பா. அப்போ அந்தந்த உதவிகள் தேவைன்னு. இப்போ நானும் உங்களை அழுக வைக்கல தானே, அம்மா நினச்சி தானே என்ன. இப்போ அம்மாவோட கதை எடுத்ததால தங்கச்சி அழுதுட்டாங்க. இப்போ யாருக்கும் அம்மா பாசம் இருக்கு தானே, இல்லாமல் இருக்காது தானே என்ன. இப்போ 1 வருஷம் இருந்து அம்மா ஸ்கூலுக்கு கையில எல்லாம் பிடிச்சி தூக்கி கூட்டிட்டு போறவையா? அப்போ நடந்து போறேன். தனியாக நடந்து போறதா? தூரமா இருந்து இந்த அறிக்கன்னு. இப்போ சைக்கிள் எதுக்காக கேட்டீங்க? விளையாடுறதுக்கா? விளையாடுறதுக்காக கேட்டேன். டியூஷனுக்கு போக யாரு சொல்லி தராங்க இருந்து? அட்டமில்ல. நீங்க தானே சொல்றீங்க. இல்ல என்ன டியூஷனுக்கு போறதா? அப்ப சரி ஓகே, கவலைப்படக்கூடாது சரியா? இப்ப தங்கச்சி சொன்னாங்க இப்ப இந்தந்த உதவிகள் தேவைண்டு. இப்ப இந்த வசதியெல்லாம் கிடைக்கிற இடத்த நீங்க போவீங்களா? இங்க இருந்து போவீங்களா? இல்ல உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கிடைக்கும். இப்ப ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க நல்ல சாப்பாடு நல்ல உடுப்பு வேண்டெல்லாம். இப்ப அந்த இடம் ஒரு இடத்த உங்களை அனுப்ப போறோம். இப்ப எல்லா வசதியும் அங்க கிடைக்கும். அப்ப நீங்க அங்க போவீங்களா? சரி, இப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு போவீங்களா? ஏன்? இப்ப நீங்க நல்லா இருந்தா இவங்களுக்கு சந்தோஷம் தானே, போக முடியுமா? இப்ப நீங்க நல்லா இருந்தா இவங்களா சந்தோஷப்படுவாங்க தானே, போவீங்களா? சரி, விருப்பம் தானே என்ன. இப்ப யாரு அனுமதி வேணும்? அதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? வேட்டையா நீங்க வாங்க சரியா? அனுப்புமால என்ன சொல்றீங்க? சொல்லுங்களேன், என்ன அனுப்புமால? ஏன் உங்களால வளர்க்க முடியுமாவே? இப்ப நீங்களும் கணவன் இல்லாம இருக்கீங்க, சின்ன பிள்ளைய பார்த்து இருக்கிறீங்க. இப்ப நீங்க வேலைக்கு போனா இப்ப நான் பாக்குறேன் என்ன, இப்ப இந்த இடத்த பாக்குறேன். இப்ப இவ தனியா தெரியாது தானே. இப்ப இவைக்கு ஒரு பாதுகாப்பு. இப்ப எல்லாத்தையும் நான் அதான் சொல்றேன், இந்த வயதுல எல்லாத்தையும் பிரச்சனை இன்னும் வளர வளர பிரச்சனைகள் வரும் தானே, அதான் சொல்றேன். இப்ப எதிர்காலத்தை நம்ம யோசிக்கத்தானே வேணும். இப்பத்த நிலைமையை மட்டும் பார்க்க கூடாது, எதிர்காலம்ன்றது அவங்களுக்கு இருக்கு. என்ன நீங்க சொல்லுங்க. அப்போ இப்ப அந்த வீடியோ போடுறதுக்கு பிறகு என்ன ஒரு நல்ல உள்ளங்கள் என்ன வெளிநாட்டுல இருக்கிற என்ன புலம்பெயர்ந்த உறவுகள் இப்ப தங்கச்சி சரி நாங்க எடுக்கிறோம், தங்கச்சியை நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்கன்னு வைங்க, நல்லா பார்ப்பாங்க தானே. இப்போ வெளிநாடுல இப்போ லண்டன், கனடா, அந்த பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அந்த அப்போ உங்களுக்கு அது சம்மதமா இருக்கும். அப்போ நல்லா இருந்தாவ எங்கேயாச்சும் போயிட்டு நல்லா இருந்தா சரி தானே. இப்போ எப்படியும் வந்து உங்களோட பேசுவாவோ தானே, இப்போ தொலைபேசி மூலமா தொடர்புல இருப்பீங்க தானே. நீங்க சொல்லுங்களேன், உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். அப்படி நம்பிக்கையா இருக்கல? அது இல்ல நம்பிக்கையா இருக்கலாம். இப்ப சட்டபூர்வமா எடுப்பாங்க. இப்ப அது நம்பலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நம்பலாம். ஏன்னா குழந்தைகள் இல்லாதவங்க தான் எடுப்பாங்க, விளங்கிட்டானே. இப்ப குழந்தைகள் எங்களுக்கு வேணும்,
இப்போ என்னட்ட ஒரு 3 வயசு குழந்தைலாம் கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் எடுத்தவங்க எனக்கு கால். அப்போ நான் யோசிச்சேன் இப்போ இலங்கையில் பாருங்களேன் இப்போ சில பேருக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளா வரம் அப்போ அந்த வரங்கள் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாமல். அப்போ நான் யோசிச்சேன்னா கவலைப்படுறேன். நான் யோசிச்சதை விட கவலைகள் வந்தது எனக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன் இப்படி தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவ பாருங்களேன் இப்போ நிறைய வசதிகள் இருந்தும் அவங்க பிள்ளைகள் இல்லாமல் ஏக்கத்தோட இருக்கிறாங்க. அப்போ இப்படியும் சொன்னா ஏதோ ஒரு இதான் இதுவும் ஒரு உதவி தான் உண்மையில. ஏன்னா இந்த பிள்ளையோட வாழ்க்கையே மாறின மாதிரி போயிடும். நீங்க சொல்லுங்களேன் இப்ப வீடியோ மூலமா நம்ம போட போறோம். இப்ப அதற்கு பிறகு யாராச்சும் முன் வந்தாங்கன்னு சொன்னா நல்லது நடந்ததுன்னு சொன்னா தங்கச்சி நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா சந்தோஷம் தானே அது. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு ஓகேவா? ஏன் நல்லா இருப்பாங்க தானே. இப்ப அதைத்தான் நான் சொல்றேன். இந்த நிலைமையை மட்டும் பார்க்க கூடாது தானே. இந்த வயது நிலைமை இதற்கு பிறகு நிறைய இருக்கு இல்லைன்றதான முடிவு. என்னையால எவ்வளவு கேளுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வருவேன். நல்ல நிலைமையை கொண்டு வருவீங்களா? இப்ப நான் ஒரு வாய்ப்பு ஒன்று தந்திருக்கிறேன். பிறகு நீங்க யோசிக்க கூட மன வருத்தப்படக்கூடா. பிற்காலத்துல இந்த பிள்ளையோட நிலைமை மாறாம மோசமாகினா நல்லா இருப்பாங்க நான் அப்படின்னு இல்ல சொல்றேன். எதுவும் நடக்கலாம் தானே வாழ்க்கையில. தனியால கஷ்டப்பட இல்லைம்மா உங்களால. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டேன். நான் அவர் போனதால எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் உழைச்சி நான் பாப்பனன்ற மாதிரி இருக்கீங்க. என்ன இந்த நேரம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஓகே தானே. இந்த பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு விளங்குது பாத்தீங்க. ஏண்டா அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும். இப்ப நிறைய பிள்ளைகளை அவங்க பார்ப்பாங்க. இப்ப அவங்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஏக்கம் ஒன்று இருக்கும் தானே. இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னா எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும் நீங்க போவீங்களான்னு கேட்கக்குள்ள ஓம்பனா சொல்றாங்க. அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா இப்ப அவங்களோட ஆசைகளோட நிறைவேறாம இருக்கி அதனாலதான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ரோமன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? உண்மையிலேயே ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாம தானே இருக்கு இப்ப. ஆனா என்ன அனுப்புறதுக்கு மனம் இல்லாம இருக்கா? அது கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கு. என்ன சொல்லுங்க ஒரு முடிவு ஒன்று சொல்லுங்களேன். நல்லது நடந்தா நல்ல சொல்றீங்க. நெல்ல இருந்தா எங்களுக்கு நெல்ல ஓகே சொல்லித்தாங்க. சரிதானே. இப்ப நான் தெரியப்படுத்துறேன். உண்மையிலேயே பாருங்க இப்ப தங்கச்சிக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலேயே யாரும் இல்லை தானே. இப்ப ஒரு அம்மா அப்பா அந்த அரவணைப்பு இல்லாம இருக்கும். உங்களுக்கு ஓகே. சரி சரிதானே. சரி தங்கச்சி பாருங்க ஒரு என்ன ஒரு ஆக்டிவான ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க. அப்ப தங்கச்சிக்கு ஓகே என்ன சரியா இப்படி காட்டுங்க. சரி தங்கச்சிக்கு ஓகே. நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. நல்லா இருந்தா சந்தோஷம். சரி ஓகே. இந்த வீடியோ பாக்குறவங்க தங்கச்சி என்ன ஒரு சின்ன வயசு தானே தங்கச்சிக்கு உங்களால வளர்க்க முடியும்னு சொன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாமே. என்ன என்ன நல்லது தானே. நல்லது நடந்தா நல்ல. ஆனா கெட்டது நடக்காது. தங்கச்சிட முகத்தை பார்த்து நல்லதே நடக்கும். சரியா? ஓகே சரி சரி ஓகேங்க. இப்ப அடுத்தது அம்மா அவட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே. இப்ப இந்த வீடியோவில் இப்ப நம்ம தெரியப்படுத்தினது 73 வயது அம்மா குடிசையில் இருக்கிறாங்க. இப்ப அவ சத்தியம் பண்ணி சொன்னாவ நான் இதெல்லாம் இருக்கிறேன். என்ன அதே கஷ்டங்கள் இருக்கு. நம்ம மண்ணுக்குள்ள எவ்வளவு நாளும் இது செய்யற. அப்ப நீங்க என்ன உதவி கேட்குறீங்க? எனக்கு சாப்பாடு மட்டும்தான். வேற நான் ஒன்றுமே சாப்பிட்றேன். வீடு சுட்டு வெத்தில வாக்கு ஒன்றுமே இல்லை. ரெண்டா சோறும் கறியும் என்ன இப்பயும் வேலைக்கு போறீங்களா? கரைக்கடைக்கு போறேன். இப்பயும் போறீங்க? போய் வரேன். சரி இப்ப அம்மாடது சாப்பாட்டுக்கானது மட்டும்தான் நம்ம கேட்குறாங்க. இப்ப அக்கா என்ன உதவி தேவைக்கா? எனக்கு கரண்ட் வசதி. கரண்ட்ன்றது முக்கியம் தானே. என்ன கட்டாயமா கரண்ட் எடுத்து தரணும். என்ன இப்ப பக்கத்துல தான் அந்த லைன் போகுது. இப்ப அடுத்ததுக்கா அப்படி பார்த்தா இவங்கட பள்ளி. இவங்கட பள்ளி. சரி வேற எதற்கா இப்ப ஒரு தொழில் உண்டு. இப்ப நீங்க தொழில் இல்லைன்னு தானே சொல்றீங்க. இப்ப அப்ப இந்த இடத்துல என்ன தொழில் நீங்க செய்யலாம்? இந்த இடத்துல கடை தான். கடையா? கட்டாயமா கடை பொருத்தமானதா இருக்கும். என்ன இப்ப இந்த மெயின் வர அந்த மெயினை காட்டுங்க. அப்படியே அந்த மெயின் வர அந்த பாசிக்குடா ரோட்டு இது. அப்ப என்ன என்ன விதமான கடை? இந்த எல்லாம் சில்லறை கடையா? சரி ஓகே. டூரிஸ்டுக்கு ஏத்த மாதிரி என்று சொன்னா
என்னவா இருக்கும் அது டூரிஸ்டா ஹோட்டல் தான் சரி அப்படியெல்லாம் வராது தானே. இப்போ ஒரு பொதுவா நம்மட இது ஊருக்கும் சேர்த்து அவங்களுக்கு விரும்பினது மாதிரி. சரி ஓகே. இப்போ கடை என்ன ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு பொருத்தமான இடம் தானே, வேற ஒன்றும் செய்ய முடியாது தானே. இப்போ ஓகே கடை வேறு அவ்வளோதான் என்ன. இப்போ ஒரு தொழில் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தா அதன் மூலமாக உங்களோட செலவுல நீங்கள் பார்ப்பீங்க தானே. இப்போ அம்மாவும் இருக்கிறாங்க, அம்மா கணக்கு வழக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் விளங்கலை. அதான் கரண்ட் கேட்டாங்க, வீடு அதான் வீடு நான் காட்டுறீப்பேன் நம்ம மோசமாக தான் இருக்குது. இப்போ தண்ணி ஒழுகுறன்னு சொன்னீங்க, தூவானமெல்லாம் அடிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ அந்த வசதி தேவை. சரி ஓகே. இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்லணுமெண்டா, இப்போ அடி ஃபைபாம்மா இங்கே வந்து சொல்லுங்களேன். ஏன் அங்கே போய் நிற்கிங்க இந்த வீடியோவில் நீங்களும் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. அங்கே போய் தண்ணியில் வரும் ஆண்டு எங்களுக்கு அடி வைப்பு செஞ்சார் அடி பைப்பு. சரி ஓகே. இப்போ எல்லார தேவைகளையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்லணுமெண்டா, இப்போ இந்த நிலைமைக்கான காரணம் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கல்வி அறிவு இல்லாததான் காரணம். என்னம்மா அதானே காரணம். இப்போ என்ன இப்போ அதே நிலைமை உங்களோட சந்ததியினருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பேர பிள்ளைகளுக்கு இப்போ அந்த பொடியனாக இருக்கட்டும் இந்த பிள்ளையாக இருக்கட்டும், இப்போ இவங்க என்ன உங்களோட நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது சரிதானே. இப்போ நீங்களும் கூலி தொழில் செய்கிறீங்க, இப்போ பேத்தியும் கூலி தொழில் செய்கிறாங்க. அப்படி இவங்களாம் இந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சரிதானே. அப்போ என்ன அந்த படிப்புன்றது முக்கியம், என்னதாக இருந்தாலும் படிப்புன்றதை கொடுத்துடணும். என்ன இப்போ படித்து கலெக்டர் டாக்டர் ஆகலாட்டியும் இப்போ சொன்னீங்க டாக்டர் ஆகணும்னா உங்களோட அம்மா காசுண்டு, அப்படி ஆகலாட்டியும் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும், இப்போ ஒரு சுயமா முடிவெடுத்து ஒரு தொழில் முயற்சி செய்யணும் என்ற ஒரு அறிவு போதுமானதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன்னா விளங்கிட்டான். இப்போ நானும் பெருசாக படிக்கலை, ஆனால் அந்த ஐடியான்றது எதனால் தோணுமென்று சொன்னால் நம்மளோட அறிவுன்றது வேணும் தானே. என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன படித்தா தான் அந்த பொதுவான அறிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும், அந்த பொதுவான அறிவுன்றது. இப்போ இவையும் படிக்காமல் இருந்தால் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்வீங்க, திருமணம் செய்து கொடுப்பீங்க. அதுதான் கட்டாயமாக நடக்க போகுது, வேற நடக்காது. அப்போ அவர் என்ன செய்வார், கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. ஏன்னா கஷ்டம் தானே, குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாது. ஒரு குழந்தையாயினதுக்கு பிறகு இப்போ குழந்தையாக முதல் கொஞ்சம் ஓகேவா இருக்கும், பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தை கொண்டு நடத்தணுமே. ஏற்கனவே கூலி வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் கஷ்டம், அதனால தான் விட்டுட்டு போகிறாங்க. என்ன உங்களுக்கும் கஷ்டம், வீடு இல்லாமல் இருக்கிறீங்க, வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க, அந்த கஷ்டத்தால் தான் இதெல்லாம் நடக்குது. என்ன இப்போ கல்வி அறிவு இருக்குமென்னு சொன்னால் இப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏல் அல்லது ஓயல் படிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வேலைக்கு போயிட்டு நிற்க மாட்டீங்க, வேலை இன்னொரு ஆளை நம்பி இருக்க மாட்டீங்க தானே. உங்களோட ஒரு அறிவால் இந்த இடத்துல என்ன தொழில் செய்யலாம். சொல்லப்போனால் இதில் நீங்கள் தொழில் செய்து பெரிய லெவலில் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம்ன்றது ஒரு நல்ல இடம், பாசிக்கூடா ரோடு என்ன, இப்போ போக்குவரத்து நிறைய பேர் செய்வாங்க. அப்போ அதுதான் நான் நினைக்கிறேன், சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு அந்த கல்வி அறிவுன்றது வேணும். உங்களுக்கு இவைக்கு இப்போ விளங்காது சரியா, நீங்கள் ஓகே தானே, என்ன கையில் போடுங்க சரியா. ஓகே அதுதான் நான் சொல்கிறேன் சரிதானே. யாரையும் படித்தா யாரையும் நம்பிக்கை தேவை தானே, அதுதான் சொல்கிறேன். ஃபுல்லாக நம்ம டாக்டர் ஆகணும் மட்டும்லாம் இல்லை சரியா, ஆனால் நீங்கள் டாக்டர் ஆகணும் சரியா, விளங்கிட்டா டாக்டர் ஆகுவீங்க தானே. இங்கே இல்லை வேறு எங்கள் நாட்டில் டாக்டர் ஆகுவீங்க. சரி இப்போ தங்கச்சி சொன்னாங்க, தங்கச்சி ஓகேண்டு இந்த தங்கச்சியை பார்க்குற அக்காவுக்கும் இந்த தங்கச்சிக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ உதவிகள் கேட்டாங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக கரண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க? 24 வருடமாக கரண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க. என்ன அப்போ கரண்ட் வீட்டில் வெளிச்சத்தில் இருந்ததே இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு தான். சரி ஓகே. இப்போ அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவில் இப்போ நான் உதவிகள் வழங்குறதானே. அப்போ இந்த வீடியோவில் இப்போ அந்த உதவியை என்ன கையில் கொடுக்காம இப்போ அதை நம்ம வயரிங் பண்ணுவோம். இந்த வீட்டுக்கு இப்போ நீங்கள் வயரிங் பண்ணலை தானே, வயரிங் பண்ணுவோம் சரியா. இப்போ வயரிங் பண்ணினதுக்கு பிறகு தானே இப்போ கரண்ட்டும் எடுக்கணும். அப்போ கட்டாயமாக வயரிங் பண்ணுவோம். இப்போ பணம் தரல கையில், அந்த பணத்துக்கு இப்போ நாளையில இருந்து சரியா, நாளையில இருந்து வேலைகளை செய்வோம். இப்போ வருவாங்க, அப்போ வயரிங் பண்ணி கொடுப்போம். அவள் தெரியும் தானே, இப்போ வயரிங் பண்ணினதுக்கு பிறகு கரண்ட் எடுக்கணும். இப்போ அந்த உதவிகள் தேவை. அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இந்த கரண்ட் எடுக்கிறதுக்கான உதவிகளை நீங்கள் செய்யுங்க சரிதானே. இப்போ சொன்ன மாதிரி வயரிங் பண்ணுவோம். அதற்கு பிறகு
என்ன கரண் எடுக்கிறதுக்கான உதவிகள் தேவை. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க அதுக்கு முன்பாங்க இப்போ நாங்கள் ஒருவங்களோட உதவியை நாங்கள் அதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ நாங்கள் அதை செய்து முடிச்சதுக்கு பிறகு அது யார் பணத்தை நாங்கள் பயன்படுத்திருக்கோம்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.